ஏங்க, நீங்க பேசாம வாங்க. அவங்க எக்க எடுக்கட்டாவது போகட்டும். வாங்க. வாங்க. இந்த ஜனனி இருக்காளே, இவ ஒரு ஆள் போதும், மொத்த குடும்பத்தையும் அடிச்சே சாகடிச்சிடுவா. இது வேணும், வேணும், வேணும். இது எல்லாமே நான் செஞ்ச தப்புனாலதான். அதுக்கான தண்டனை தான் இது எல்லாமே. துளசி, என்ன சொல்ற? ஏன் இப்படி அழற? அழாத, சொன்னா கேளு. அழாம நான் வேற என்ன செய்ய முடியும் சித்தி? இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. பேசி பேசி என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. இதுக்கு பதிலா நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஜனனி இல்ல, சிவாவோட வைஃப் இல்ல, நான் இந்த வீட்டு பொண்ணே இல்ல. நான் துளசின்னு சொல்லிடுறேன். சத்தம் போடாத. நீ இப்படி சத்தம் போட்டா வெளியில கேட்டுரும்ல. என்னால முடியல சித்தி. யார்கிட்டயாவது சத்தம் போட்டு நான் ஜனனி இல்ல, நான் துளசின்னு சொல்லணும் போல இருக்கு. அவசரப்படாத துளசி. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். சிவா உன்னை ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லல. அதுக்காகவாவது அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாரு. இவ்வளோ சித்தி பொறுத்து போறது. நான் என்னவோ காசு பணத்துக்காகவோ எங்க வீட்டுல இருக்கிற நகைக்காகவோ ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நானும் அசிங்கப்பட்டு சிவா வாழ்க்கை நாசமாகறதுக்குள்ள நான் வீட்டை விட்டு போயிடுறது நல்லது. இப்படி நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சது தானே துளசி. நம்ம சமாளிக்க தான் பார்க்கணும். நம்ம இப்படி ஒரேடியா பயந்து போய் நிற்க கூடாது. ஜனனி என்ன? ஜனனி அழாத ஜனனி. உன் மேல எந்த தப்பும் இல்லையே. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். என்னோட ஞாபகம் மறதினால தானே இந்த பிரச்சனையெல்லாம் இப்ப வந்தது. அதுக்கு நீ ஏன் அழுகிற? இல்ல சிவா, இதுக்கு நீங்க காரணம் கிடையாது, நான் தான் காரணம். அம்மா, 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 என்னம்மா ஆச்சு?
நீ வா. அம்மா சலாச்சி, அம்மா அத்தை, அம்மா இங்க பாருமா. அத்தை, இங்க பாருங்க. அம்மா எழுந்துறீங்கம்மா. அம்மா அம்மா பாத்து பாத்து. அத்தை, சலாச்சி, அம்மா இங்க பாருங்க. மாத்திரை. எந்திரி, பாத்துக்கிறீங்க இப்படி எந்திரி வா. அம்மா அம்மா ஜனனி வந்துட்டியா? அம்மா நான் இங்கதாம்மா இருக்கேன். என்னாச்சுமா உங்களுக்கு? என்ன பண்ணுது? ஹாஸ்பிடலுக்கு போலாமா? சிவா கார் எடுங்க, அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். இல்ல ஜனனி, வேண்டாம். நான் சொல்றத கேப்பியா ஜனனி? சொல்லுங்கம்மா. நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே. நான் போக மாட்டேம்மா, நான் போக மாட்டேன். மா மா மாத்து மாத்து. எல்லாரும் கொஞ்சம் அடைச்சு நிக்காதீங்க, காத்து வரட்டும் ப்ளீஸ். அம்மா ஒண்ணு இல்லம்மா உனக்கு. எல்லாம் உங்க 2 பேரால தான். அப்பாவா அசிங்கப்படுத்திட்டீங்க, அம்மாவா படுக்க வச்சிட்டீங்க. ஏற்கனவே எங்க வாழ்க்கையில நுழைஞ்சு செங்கல் சூளைய பறிச்சுக்கிட்டீங்க. இனி அடுத்த பிளான் என்ன? வாமா எந்திரிச்சு வா வா. பொறுமையா பாத்து. மெதுவா. பாத்து பாத்துமா பாத்து உட்காருங்க. உட்கார் வாங்க. உட்காரு போய். அம்மா பாத்து பாருக்கா, நீ ரொம்ப நொந்து போயிருக்க. நீ வேற வந்து எனக்கு கிளறி விடாது, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். பார்த்து பேசு. என்னடா கோபம் வர அது இதுன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க? உன் சத்தத்துக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைக்காத. ஆனா நான் உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலையில இப்ப இல்ல. எனக்கு அம்மாவை பார்க்கணும். அதான் மயக்கம் போட வச்சிட்டியே. நியாயமா பேசாதக்கா, மரியாதையா பேசு. இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க. டேய், என்னடா என்ன போனா போது மச்சான்னு பார்த்தா என் பொண்டாட்டியே மிரட்டுவியா? அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, இவளுக்கு அம்மா தான். இப்ப வரைக்கும் இவ தான் உங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கா. உன்ன மாதிரி அம்மாவை விட்டுட்டு மலேசியா சிங்கப்பூர்னு சுத்தல, புரியுதா? ஆமா மாமா வார்த்தையில நிறுத்துங்க. நீங்க பழைய மாமாவே இல்ல. வர வர ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசம்லாம் காணாம போச்சு. எல்லார்கிட்டயுமே நீங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. சிவா இங்க வாடா. மாப்பிள்ளை கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் பாட்டுக்கு ஏதோ. விடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அமராவதி, அவரை கூட்டிட்டு போ. அம்மா அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அப்புறம் பேசிக்கலாம். நீ அவரை கூட்டிட்டு உள்ள போ. ஏங்க வாங்க. ரம்யா, காவேரி, நீங்க எல்லாரும் போங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. போங்க அத்தை. ஜனனி பாவம்டா, அவ நல்ல பொண்ணு. அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும். இல்லம்மா, அம்மா நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போறேம்மா. வேணாண்டா. இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி ஜனனி ரொம்ப
நீங்க போய் மாமா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எனக்கும் அந்த பெரிய மனுஷனுக்கும் என்னெல்லாம் நடந்தது, எப்பெல்லாம் நடந்தது, எல்லா குடுக்கல் வாங்கலுக்கும் நிறைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. வீடியோ கூட இருக்குங்க, தெரியுமாங்க? 2 நாள் டைம் கொடுக்குறேன். 2 நாள் மட்டும்தான் கொடுக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. நான் உங்ககிட்ட தான்ப்பா பேசணும். இது வரைக்கும் எனக்கு காசு, பணம், இந்த நகை, சொத்து எது மேலேயும் எனக்கு ஆசை இருந்ததில்லப்பா. எனக்கு நம்ம குடும்பம் தான்ப்பா முக்கியம். நான் அப்படி தப்பு பண்ணிட்டப்பா. இவ்வளோ நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனால் அதை நான் வேணுனே மறைக்கிறப்பா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் ஜனனியை கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது ஆக்சிடென்ட் எனக்கு அடிபட்டுச்சு இல்லப்பா. அதில் எனக்கு கடந்த 3-4 வருஷத்துல நடந்த ஞாபகம் எல்லாம் போயிருச்சுப்பா. இது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ பார்ஷியல் அம்னீஷியா மெமரி லாஸ்ன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு நான் மலேசியா போனது கூட ஞாபகம் இல்லப்பா. மலேசியா போனதுலேருந்து திரும்ப வந்தது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏய், இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு வளர்ந்தவன் தானா? இதையெல்லாம் மலேசியாவில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. என்கிட்ட வேண்டாம். ஏய், முதல்ல இங்கிருந்து போடா. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் போய் சொல்லலப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா நம்புங்கப்பா. எனக்கு ஞாபகம் மறுத்தி பிரச்சனை இருக்குப்பா. அதனால தான் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்பா இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நானே ரொம்ப போராடிட்டு இருக்கேன்ப்பா. ஆளுங்களை மறந்துருக்கேன், பேரை மறந்துருக்கேன், சம்பவங்களை மறந்துருக்கேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த தெரு கூட நான் மலேசியாவில் அவன் கூட இருந்ததே மறந்துருக்கேன்ப்பா. ஸ்வேதாவை கூட எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேங்க் பாஸ்வேர்டு நம்பர் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அதனால தான்ப்பா உங்கள் கூட பேங்க் வராமல் இருந்தேன். ஜனனி சொல்லலைன்னா நான் வர பேங்க்கு போய் நம்பர் தெரியாமல் அங்கே மாட்டிருப்பாப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன செஞ்சு மன்னிச்சிருக்கப்பா. இந்த உலகத்தில் யாரும் என்ன மன்னி காட்டினாலும் யாரும் என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்லப்பா. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன ஒதுக்காதீங்கப்பா. அப்பா ஜனனி கூட அவன் என் ஒய்ஃப் தான். ஆனால் இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தது தானே? அவ தானே உனக்கு சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா? அவ தானே உன்னை பேங்க் வர விடாம செஞ்சது? ஆனா உன்னுடா எல்லாத்தையும் விட அவ உனக்கு ரொம்ப நல்லா நடிக்க சொல்லி கொடுத்துருக்கா. சபாஷ் ஜனனி, சபாஷ். அப்பா அப்பா நான் சத்தியமா சொல்றப்பா. அம்மா அம்மா மேல சத்தியம்ப்பா. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. ஏண்டா உங்க அம்மாவை ஏன் கொல்ல பாக்குற? அவளே உடம்பு முடியாம கிடக்க, அவ மேல போய் சத்தியம் பண்ணி அவளை சாச்சிடாதரா? மாமா, சிவா சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. அவருக்கு உங்க பேங்க் லாக்கரோட நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல மாமா. நிறுத்து. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? உன் மேல நான் மரியாதையும் நம்பிக்கை வச்சிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே போயிடுச்சு. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் மூல காரணம். செய்யறதையும் செஞ்சுட்டு சமாதானம் சொல்ல வந்திருக்கியா?
காசு அம்பளம்னு சொன்னா ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு, கொடுத்த வாக்க காப்பாத்துவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை கெடுத்துட்டீங்கல்ல? அந்த நகையெல்லாம் நான் இன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்கணும், அதை நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. நான் அசிங்கப்பட்ட உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வேண்டியது அந்த நகை தானே? மாமா, அப்படி நகை மேலலாம் எங்களுக்கு எந்த ஆசையுமே ஏய் இல்லை. நிறுத்து, நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்பா ஏய் போடா. அப்பா இனிமே இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட ஒட்டலாம்லாம் நினைச்சு வராத, முன்னாடியே வராத. வா. ஏய், என் உயிரை எடுக்காத. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வந்து பேசிக்கலாம். என்ன? நகையோட தானே வரீங்க? நான் வந்து பேசிக்கிறேன், அதுக்குள்ள என்ன கொன்னுடாத. போனவை. வந்துட்டு இருக்காரா? நகையை கொண்டு வராரா இல்லையா? மா, அவர் பேசுறத பார்த்தா பேங்க்குக்கே போலன்னு தான் நினைக்கிறேன். லாக்கர்ல இருந்து நகை எடுக்க முடியல. நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? வெயிட் தூக்க முடியலையா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன். லாக்கரோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, அது சிவாக்கு மட்டும்தான் தெரியும். சிவா உங்க புள்ள தானே? உங்க புள்ளையா இல்லையா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா சொல்றதை விட பொண்டாட்டி சொல்றதானே கேட்பாங்க. ஓ, சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இத நான் நம்பணும் இல்ல? நம்பிதான் ஆகணும். சரி, நான் நம்புறேன். இன்னைக்கு விடுங்க. அந்த நகை எனக்கு எப்ப கிடைக்கும்? தெரியாது. நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், முடியல என்னால. அதனால நீ வேற ஏதாவது கேளு, நான் நிச்சயமா தரேன். ஓ, நகைய தரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? இல்ல, அதுக்கு பதிலா என்ன வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு நகை தான் வேணும். இத பாரு, உனக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். என் மருமக அந்த நகை எடுக்க விடல, அதனாலதான் சொல்றேன். வேற என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சரி. என்ன வேணாலும் தருவீங்களா? தந்து தொலைறேன். சரி, நகைக்கு பதிலா என் தம்பி தாசுக்கு உங்க பொண்ணு காவேரிய கல்யாணம் பண்ணி கொடுங்க. தரேன்னு சொல்லிட்டீங்க, இனி இதையும் தராம ஏமாத்திராதீங்க. அப்படி ஏதாவது ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை பத்தி உங்க வைஃப் விசாலாச்சிக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அக்கா,
நாளைக்கு மறுநாள் முகூர்த்த நாளுக்கா? பொண்ணு வீட்டுல பேசிடலாம். கேட்டுச்சா? நாளைக்கு மறுநாள் நாங்க எல்லாரும் காவேரிய பொண்ணு பார்க்க வரோம். நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நாளை குறிக்கிறோம், கல்யாணத்தை நடத்துறோம். நகைக்கு இது சரியா போச்சு. சொன்ன வாக்க காப்பாத்துங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. காவேரிய என் தம்பி தாசுக்கு நிச்சயம் பண்ணி கொடுங்க. அப்படி இல்ல உங்க வீடு 2 பிரியும். சொன்ன வாக்க காப்பாத்துங்க. அப்படி இல்ல உங்க வீடு 2 பிரியும்.